ஏயா சோம்பேத்தான் வந்துச்சுன்னா அவன் பாவம், ஏயா குடிப்பழக்கம் வந்ததுன்னா அவன் பாவம், ஏயா சூதாரானா அவன் பாவம், ஏயா தொட்டது தொழங்களை அவன் செய்தா பாவம். இவனெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டான். குடும்ப தலைவியே பயப்படாதே மகளே, என்ன செய்யணும், ஒன்றும் கவலைப்படாதம்மா, உன் வீட்டுக்காரனை திருத்தலாம். எப்படியா திருத்த முடியும், எல்லை கடந்து போச்சு. வரும்போதே தடுமாறி வரான் ஐயா, என் பிள்ளைகள்லாம் நிம்மதியா வாழ முடியல ஐயா, நான் எங்கேயா போவேன் அப்படின்னு அந்த குழந்தை அந்த குடும்ப தலைவி அல்லல் போடுறான். பயப்படாது தாயே, நான் சொல்ற மாதிரி செய்யணும். ஏன்னா இந்த ராமலிசாமி படம் இருக்கு, நாசாங்க அகத்தீசன் படம் இருக்கு, தினம் பூஜை செய்து வா. என் வீட்டுக்காருக்கு இப்படி சூழ்நிலை வந்ததை பொறுத்து நான் பயப்படுறேன். என் குடும்பத்தை காப்பாத்து, பிள்ளை குட்டி இருக்கு, பிள்ளைகள் எல்லாம் படிச்சாகணும், கை குழந்தை இருக்கு, எல்லாம் பிள்ளை குட்டியோடு இருக்கு, இதை நாங்கள் அவர் நம்பிதான் இருக்கோம், நீ தான் காப்பாத்து, நீ வணங்கினா போதும், ஓரளவுக்கு அவனை காப்பாற்றான்னு சொன்னேன். ஆக அவர்கள் என்ன செய்தார்கள், குடும்ப தலைவி ராமலிங்க சாமியோ அகத்தீசன் வச்சு பூஜை செய்யறதுனால ஆசான் மனமை என்ன உனக்கு என்ன மகளை வேணும்னு கேட்டேன். என்னையா எனக்கு என்ன வேணும், நானா சாதாரண வந்து கேட்கிறேன், இல்லை நானா மச்சி வீடு கட்டணும்னு கேட்டல. குடும்பத்தை நாங்கள் தடுமாறி நிற்கிறேன் ஐயா, வர வருவாயெல்லாம் குடிச்சிட்டு போயிடுறான் ஐயா, நான் யாருக்கிட்டையா சொல்லுவேன், நீ எங்களுக்கு அருள் செய்யணும்னு கேட்டா ஆசான் அருள் செய்வார். அப்ப குடும்ப தலைவியும் தலைவனை வணங்கினால் அந்த குடும்ப தலைவன் காப்பாற்றப்படலாம் போராளுக்கு. ஆக குடும்ப தலைவனை வணங்கினார். பொறுப்புள்ள குடும்ப தலைவன் கேட்கிறான் ஆசானை, ஏனையா நான் என்ன காரணமோ என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை, நான் வீண் போட்டு போக்கிறேன், சோம்பியத்தனம் என்னை பற்றி கொண்டது, கூதாடுன்ற பழக்கம் என்னை தொற்றி கொண்டது, குடி பழக்கம் என்னை ஆட்கொண்டது, இதிலிருந்து நான் விடுபட முடியவில்லை. அவன் கேட்க வேண்டும், அவன் கேட்க மாட்டான். என்ன காரணம் கேட்டான், அவதான் உயிர்வதை செய்கிறான். ஒரு கோழியை வெற்றான், ஆடை வெற்றான், எப்படி அறிவு இருக்கும், அந்த அறிவு இருக்குமான்னு அருள் இருக்க முடியவே முடியாது. நான் என உங்களுக்காக சொல்லவில்லை, உங்கள் மனசை புண்படுத்த சொல்லவில்லை. எங்கே ஜெய சிந்தை இருக்கோ, எங்கே ஜீவ தைவு இருக்கோ, எங்கே அருள் பலம் இருக்கோ, அங்கே தாயா அறிவு வேலை செய்யும். ஏன்னா அறிவு வேலை செய்ய. இப்ப நான் பேசுவது உள்ள மக்கள் ஒரு சிலருக்காக, சில மனசு புண்படும் என்பதற்காக நான் பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவர் தலைவர் சொன்னார், இந்த மக்களுக்கு ஆட்சி வழங்கும் என்று கேட்டார். நீங்க எல்லாம் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு நான் போவதற்காக இங்கே வரவில்லை, எனது உண்மை கருத்தை சொல்லுகிறேன், வருங்கால ஞான சித்திரகாலம் என்பதனால் சொல்லுகிறேன். அது போன்ற கொடுமையான காரியத்தை விட்டு மாதம் ஒருவர் கண்ணாதானம் செய், அறிவு வேலை செய்யும். அறிவு வேலை செய்தால் அன்றி ஒருவன் முன்னேற முடியாது. ஆகவே இதை நான் சொல்லுவதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் கேட்டான். அப்ப நாங்கள் செய்கின்ற தவறா என்று கேட்டான். தவறோ உண்மை என்று நான் சொல்லவில்லை, என் அவர் அனுபவத்தை சொல்லுகிறேன். நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறேன், நல்லபடி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆகவே இந்த கருத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். உயிர்வதை செய்யாதீர்கள், மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்யுங்கள், புண்ணியத்தை பெருக்குங்கள். புண்ணியம் பெருகினால் அறிவு வேலை செய்யும், புண்ணியம் பெருகினால் குடிப்பழக்கம் ஒழியும், புண்ணியம் பெருகினால் சூதாட்ட பழக்கம் தீரும், புண்ணியம் பெருகினால் உற்சாக சோம்பேற்றனம் தீரும், புண்ணியம் பெருகினால் மழை பருவமழை பெய்யும், புண்ணியம் பெருகினால் உடல் ஆரோக்கியம் இருக்கும், புண்ணியவளை பெருகினால் எல்லாம் நல்லது நடக்கணும். ஆகவே புண்ணியவானாகணும், குடும்ப தலைவனும் புண்ணியவானாக வேண்டும் என்று இவ்வளவு தரம் பேசுவதெல்லாம் அன்பழகனும் தலைவரும் கேட்டுக்கொண்டபடி இந்த ஊர் மக்களுக்கு ஆட்சி வழங்கும் என்று கேட்டால் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஊர் மக்கள் சிலர் பணத்தை புண்படுத்த வேண்டும் என்று நான் பேசவில்லை. புண்ணியவானாக வேண்டும், இந்த ஊர் மக்கள் புனிதவானாக வேண்டும், புண்ணியவானாக வேண்டும், ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும், அல்லது செல்வங்கள் பெருக வேண்டும், உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பண்புள்ள புத்திர பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும். பிள்ளைகள் கல்வி கற்றிருக்கிறான், என் மகன் BA MA படைத்திருக்கிறான் என்று குடும்ப தலைவன் பெருமிதமாக பேச வேண்டும். அது போன்ற வாய்ப்பை இந்த மக்கள் பெற வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். யாரையோ மனசை புண்படுத்த என்று பேசவில்லை. நான் இந்த ஊர் மக்கள், என் பிள்ளை காலேஜில் படிக்கிறான், என் பிள்ளை படிக்கிற, என் மகள் அங்கே படிக்கிறான், காலேஜில் படிக்கிறான், வேலை பார்க்கிறான் சொல்ல வேண்டும். அதுக்கு என்னையா வேணும்னு கேட்டான். அறிவு மட்டும் பயன்படாது, புண்ணியம் வேண்டும். புண்ணியம் இருந்தால்தான் பிள்ளைகளுக்கு கல்வி வரும் என்று சொல்லியிருக்கிறேன். புண்ணியம் என்றால் அறிவு வேலை செய்யவில்லை என்றால் வேலை செய்யான்னு சொல்லியிருக்கிறேன். ஆகவே பெரியவர்கள் புண்ணியவானாக வேண்டும். ஒரு குடும்ப தலைவன் புண்ணியவானாவதற்கு ஒன்றே ஒன்று, மாத ஒருவருக்கு அன்னதானம் செய்தலும், அவன் எந்த கோயிலுக்கும் நான் ஆடு கோழி வெட்டுகிறேன் என்று வேண்டக்கூடாது. இதாவது வேண்டியிருக்கலாம், காலம் கடந்து விட்டது, தேவையில்லை. வருங்கால ஞான சித்திரகாலம் என்பதனாலே அந்த பழக்கத்தை விட்டுவிடு என்று உன் திருவடியை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். என் குடும்பத்தின் சார்பாக நான் ஒரு கோயிலுக்கு நான் கோழி வெட்ட மாட்டேன், ஆடு வெட்ட மாட்டேன், ஆடு வெட்டுகிறேன், கோழி வெட்டுகிறேன் என்று நான் கேட்க மாட்டேன். குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியை வேண்டக்கூடாது. நான் எங்களுக்கு வரும் துன்பத்திற்காக ஒரு உயிரை கொல்ல மாட்டேன். நான் எங்களுக்கு வரும் துன்பத்திற்காக மாத ஒருவருக்கு அன்னதானம் செய்ய கேட்க வேண்டும். கடந்த காலத்தில் செய்திருக்கலாம், நேற்றுடன் செய்திருக்கலாம், இன்றோடு செய்திருக்கலாம். குற்றமில்லை ஐயா, எங்களுக்கு அறிவு இல்லை. அந்த காலத்தை நாங்கள் உங்களுக்கு வேண்டுகோள் விட்டோம் கடவுளுக்கு. ஆக இப்ப கேட்கிறோம், அதையெல்லாம் நாங்கள் விட்டு விடுகிறோம். எங்களுக்கு வரும் துன்பத்திற்காக நான் ஒரு கோயிலுக்கு போய் ஆடு வெட்டுகிறேன், கோழி வெட்டுகிறேன் என்று நான் சொல்லக்கூடாது. நான் சொன்னால் என்னுடைய நிலை உயர்வதற்கு தடைபட்டு போகும். ஆகவே நீங்கள் எல்லாம் அது போன்ற வேண்டுகோளை விட்டுவிட்டு
துன்பம் வந்த போதெல்லாம் அன்னதானம் செய்வேன், துன்பம் வந்த போதெல்லாம் ஆசான் ராமலிங்க சாமியை வணங்குவேன், துன்பம் வந்த போதெல்லாம் ஆசான் சுப்பிரமணியரை வணங்குவேன் சொல்லுவோம். நாம வணங்கினால், நாம சென்றால், வீழ்ந்தால், வணங்கினால் அது விராலிமலையில் இருக்கக்கூடிய வேத தலைவனாக இருக்க வேண்டும். அங்கே உள்ள அருணகிரிநாதன் வந்த இடம் விராலிமலை, சும்மா சாதாரண நிற்க வேண்டாம், பெரிய இடம் விராலிமலை. அங்கே போவோம், சுப்பிரமணியரை வணங்குவோம், அருணகிரிநாதரை வணங்குவோம். அடுத்து அது மட்டுமல்ல, பழனியில் பெரியோர், மிகப்பெரியோர், மிகப்பெரியோர், மிகப்பெரியோன் ஆகிய சுப்பிரமணியர் இருக்கிறார். அங்கே போக மகாரிஷி சந்நிதி இருக்கு. நான் காட்டுவதெல்லாம் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். போக மகாரிஷி சந்நிதி பெரியோன், மிகப்பெரிய ஆசான் போக மகாரிஷி. அவரை வணங்குறோம், சுப்பிரமணியர் வணங்குறோம். ஆசானை வணங்கிட்டு இல்லை ஒரு குடும்பஸ்தன், ஒரு இல்லறத்தான் ஆண்டுக்கு ஒரு முறையாவது பழனி சென்றும் மாதத்துக்கு ஒரு முறையாவது விராலிமலை சென்றும் வணங்கி வந்தால் அடுத்தது வயலூர்றான். வயலூரம் பெரிய இடம், அதெல்லாம் சும்மா சாதாரண இடம் இல்லை, வயலூரம். அந்த இடம் பெரிய இடம். வயலூருக்கு போகிறோம், ஆசான் அருணகிரிநாதரை வணங்குறோம், பூஜை செய்கிறோம். அங்கே வந்தீங்கன்னா அங்கே ஆசை பெரியவங்க இருக்காங்க. நம்ம கை கூப்பினால் அது முதுபெரும் தலைவனாக, நம்ம அருள் செய்யக்கூடியவனாக, நம்ம புண்ணியவனாக்கக்கூடிய ஒருவனை வணங்குவன்னு சொல்லி அது மாதிரி சில வழிபாடுகளாக நீங்கள் செய்து குடும்ப தலைவன் நிலை உயர வேண்டும், அவன் புண்ணியவனாக வேண்டும் என்றால் இது போன்ற பாவசெயல்களை செய்யக்கூடாது என்றும், அப்போதான் குடும்பம் நல்லபடி இருக்கு என்றும், இல்லைன்றால் அகீர் பகீர் என்று நடந்துவிடும். ஆகவே அதெல்லாம் உங்களுக்கு அந்த ரகசியம் தெரியாது. உங்களுக்கு இங்கேருந்து ராலிமலைக்கு போகிறோன்னா கை வீசிட்டு போகக்கூடாது. இங்கே தயிர்சாதம் புளிசாதம் செய்து அங்கே வாசலை உட்காந்துருப்பான். சாப்பிடான்னு கேட்டால் சாப்பிடுன்னு சொல்லுவான். 4 பேருக்கு இங்கே சாப்பாடு போகிறோம், 2 பேர்த்துக்கு அவன் வயிறாக சாப்பிடுவோம். அந்த சாப்பிட்ற காட்சியை காணுவோம். அது மூலமாக புண்ணியத்தை நம்ம அன்னதானம் செய்யறதே புண்ணியம். அதை சாப்பிட்றத கண்டு ரசிக்கணும். இது போன்ற எல்லாம் ஒரு குடும்ப தலைவன், குடும்பஸ்தர்கள் அப்படியெல்லாம் புண்ணியத்தை பெற்று நம்ம குடும்பம் நல்லபடி இருக்கணும். பிள்ளைகள் கல்வியில் உயர்ந்திருக்கணும், நோய் நொடி கூடக்கூடாது, எல்லாம் நல்லபடி குடும்பம் நல்லபடி இருக்கிறதுக்காக இவ்வளவு விளக்கம் சொல்றேன். இதான் அன்பர் தலைவர் அவர் கேட்டுக்கொண்டார், எங்களுக்கு ஆட்சி வழங்கன்னு கேட்டார், பேசி இருக்கிறேன். ஆகவே என்னுடைய நோக்கம், நான் அடைந்த உண்மையை நீங்கள்லாம் அடைய வேண்டும். நான் அல்லல் இல்லாது இருக்கிறேன், நினைத்ததை முடிக்கிறேன். நான் மட்டுமல்ல, எங்கள் அன்பர்களும் அத்திய சன்மார்க்க சங்க தொண்டர்கள் எல்லாம் நிம்மதி, எந்த வகையிலையும் குறைபாடு இல்லாது அமைதியாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? நாங்கெல்லாம் புண்ணியம் செய்வதனாலே எந்த தடையும் இல்லை, அச்சமே இல்லையா, அச்சமே இல்லை. ஏன்னா எத்தனை பேர் இருக்கீங்கன்னா அங்கேதாங்க 100-150 பேர் இருக்கிறான். அச்சமே இல்லை. என்ன காரணம்னா மற்ற இடத்துலாம் சங்கத்துலலாம் எவன் வருவானோ, அதிகாரி வருவானோ, அவன் வருவானோ, நீ வாழ வாழ்ந்துட்டு போடான், ஏயா நீ எங்களை என்னால செய்ய முடியும். என்ன காரணம்னா அங்கே அச்சம் இல்லை, மிச்சம் இல்லை, அச்சம் இல்லை, எல்லாம் பொய் புரட்டு இல்லை. நான் தலைவன், கெட்டியான தலைவன் அல்லவா. தலைவன் யாருன்னா திருமூல தேவனையும் அகத்தீசனை பூஜை செய்த தலைவன். எங்களிடம் பொய்மை இருக்க முடியாது, பொய் பேச மாட்டோம். எங்களிடம் விகாரம் இல்லை. விகாரம்னா உங்களுக்கு புரியும். காம விகாரம் இல்லை, ஜாதி விகாரம் இல்லை, எந்த துவேஷமும் இல்லை. சாந்தம் வந்து விட்டது. தயவால் சாந்தத்தை பெற்றோம். நாங்கள் நல்லபடி இருக்கிறோம், தொண்டர்கள் நல்லபடி இருக்கிறார்கள். இந்த ஊர் செழிக்க வரும் என்று வாழ்த்துகிறேன். ஊர் மக்கள் நல்லபடி இருக்கும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். 100 மக்கள் ராமலிங்க சாமியும் திரு அகத்தீசனையும் பூஜை செய்தது ஆட்சி பெறும் என்று கேட்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லாம் இது நாள் முறையிலும், இது நாள் வரையிலும் கடந்த காலத்தை விட்டுவிடுங்கள். இனிமேலாவது ஒவ்வொரு வீட்டிலும் ராமலிங்க சாமிகள், அது அகத்தீசனம் படம் இருக்க வேண்டும். படம் இருக்க எங்களிடம் அதை வாங்கி வீட்டில் வைத்துக் கொண்டு தினம் குடும்ப தலைவன் பூஜை செய்து வேறு வகையான சிறு தெய்வத்தெல்லாம் விட்டுவிட்டு பெரியோர்களை வணங்கி ஆசி பெற வேண்டும். குடும்பம் தலைக்க வேண்டும், பிள்ளைகள் நல்லபடி இருக்க வேண்டும், ஊர் செழிக்க வேண்டும், உலகமெல்லாம் செழிக்க வேண்டும், நம்ம நிலை உயர வேண்டும். ஆகவே நீங்கள் எல்லாம் வெகுதானிய ஆண்டு, இந்த ஆண்டு வெகுதானிய ஆண்டுன்னு சொல்லுவோம். யார் இருக்குன்னு கேட்டால் அவனுக்கும் புண்ணியம் செய்தவனுக்கு தான் வெகுதானிய ஆண்டு சிறப்பாக இருக்கும். எல்லாம் இந்த ஆண்டு எப்படின்னு கேட்டாங்க சில பேர் இந்த ஆண்டு அவன் புண்ணியத்துக்கு கட்ட மாதிரி இருக்கணும். அது என்னையா புண்ணியத்துக்கு கட்ட போய் நீ சொல்கிறான் ஏன் வெகுதானிய ஆண்டுன்னு. இப்போ நோய் வாய்ப்பட்டவனுக்கு வெகுதானிய ஆண்டு நரகமாக இருக்கும், இளம் தம்பதிகளுக்கு சொர்க்கமாக இருக்கும். இன்னொரு சில வயதானவர்களுக்கு அவன் சூழ்நிலை கேட்ட மாதிரி மகிழ்ச்சி இருக்கும். வெகுதானிய ஆண்டு யாருக்கு நான் புண்ணியவான்களுக்கு எல்லா நாட்களும் நல்ல நாட்களே. ஆக புண்ணியத்தை பெருக்கிக் கொள்வோம், புண்ணியத்தை செய்வோம், புண்ணியவான்கள் நாமத்தை சொல்வோம், ஜென்மத்தை கிடைத்திட்டுக் கொள்வோம், நாடு உய்ய, உலகம் உய்வதில் உலகம் நலம் பெறும் பொருட்டு நாமெல்லாம் வேண்டிக் கொள்ளும் சொல்லி இது நேர வரையிலும் நான் பேசிய கருத்தில் உங்களுக்கு கோபம் வரும்படியாகவும் சில பேருக்கு இருக்கலாம். சில வழிபாடு முறையெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அது தப்பு, இது தப்புன்னு சொல்லியிருக்கிறேன். பெரியவர்கள் அதெல்லாம் அவங்களுக்கு அவங்க மனசில் ஏதேனும் நான் பேசின கருத்தில் ஏதோ குறைய இருந்தா, அது மனசை புண்பட பேசியிருந்தா நீங்கள் அது திருவடியை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். அதை நான் மன்னிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த உணவு இப்போ அந்த உணவு நீங்கள் சாதாரண உணவு நினைக்காதீங்க. ஆசான் ராமலிங்க சாமிகளும் போக மகா ரிஷியும் எனது ஆசான் ஞான பண்டிதனும் நந்தீசனும் அகத்தீசனும் பார்க்கப்பட்ட உணவு. அப்போ இங்கே இருக்கிற புளி சாதம், தயிர் சாதம்லாம் பெரியவங்க ஆசியை பெற்று வந்த உணவு. ஒரு பிடி உணவு சாப்பிட வாய்ப்பு கிடைத்தால் அங்கே இருக்கக்கூடிய உணவில்
ஒரு பிடிச்சல் ஒரு பிடி உணவு சாப்பிட வாய்ப்பு கிடைத்தால் பெரும் புண்ணியவான் ஆவான். என்னையா அவ்வளவு பெருமை? என்ன புடி சாதம் தான், அது தயிர் சாதம் தான். தலைவன் பார்த்த உணவு, ஆசான் திருமல தேவனும் அருணகிரிநாதன் பார்க்கப்பட்ட உணவு. நான் அதை பதஞ்சலி முனிவா என்று அகத்தீசா என்று தொட்டு வணங்கியிருக்கிறேன். அந்த உணவை, அந்த உணவை நீ சாப்பிட்டு பாருங்க, தெரியும் உண்மை என்ன. அந்த உணவை சாப்பிட மக்கள் உடல் ஆரோக்கியம் பெறுவார்கள். அதை சாப்பிடுகின்ற மக்கள் மன தெளிவடைவார்கள். அதை சாப்பிடுகின்ற மக்களுக்கு ஞானம் சித்திக்கும். அப்பேற்பட்ட உணவு வந்திருக்கீங்க. ஆசானால் பூஜை செய்யப்பட்ட, ஆசானால் பார்க்கப்பட்ட உணவு, ஆசானால் அருளை செய்யப்பட்ட உணவு. அந்த உணவு பிரசாதமாக நான் நினைக்கிறேன். வெறும் வார்த்தை நினைக்க பிரசாதம். அது ஒரு பிடித்த உணவு, ஒரு பிடி உணவு சாப்பிட வாய்ப்பு கிடைத்தால் பெரும் பேராக கருதி அந்த உணவை நீங்க சாப்பிடணும், ஞானிகள் ஆசி பெற வேண்டும் என்று உங்க திருவடியை வணங்கி இது 2வது கூட்டமாக இருக்கும். சென்ற முறை பேசியது கொஞ்சம் சிறிது நேரம் நான் பேசினேன். மக்கள் சாந்தமாகவும் எனது பேச்சு விரும்பி கேட்பதாக இருப்பதனால்தான் இந்த அளவுக்கு பேசியிருக்கிறேன். அடுத்த முறை வருவேன். நான் அடுத்த முறை வரும்போது இன்னும் தெளிவுபட்டிருப்பேன். இன்னும் நான் இப்போ பட்டினி கிடக்க இன்னொரு ஆண்டு அதிகமாக பட்டினி இருப்போம். ஆக அது பட்டினின்னு சொல்லக்கூடாது. அது விரதம் இருந்துட்டு வரேன். இன்னும் விரதம் இருந்துட்டு அடுத்த ஆண்டு இன்னும் அருள் படத்தோட வருவேன். இங்கே அருள் படத்தோட வாய்ப்பு இருக்கு. நானும் எனது அன்பர்களும் அத்திய சமாஜ தொண்டரும் வருவோம். இங்கே இந்த ஊர் மக்கள் செழிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஊர் மக்கள் நலம் பெறும் என்று விரும்புகிறோம். இந்த ஊர் மக்களை வாழ்த்துகிறோம் என்று சொல்லி அடுத்த ஆண்டு அன்பர்களை எனக்கு அழைப்பு தந்தால் இன்னும் அருள்பலத்தோடு வருவோம். இன்னும் புண்ணியத்தை பெருக்கி வருவோம். இப்போதே 70 லட்சம் பேர்களுக்கு அன்னதானம் செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 2500 திருமணம் செய்திருக்கிறோம். 1200 திருமணத்தை செய்து வந்திருக்கிறோம். அன்பர் சொன்னார், அன்பழகன் என்ன 1183 திருமணம் செய்திருக்கிறோம். அந்த புண்ணியங்கள் சேரும். அதில் இந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 திருமணம் செய்திருக்கிறார்கள். கௌரவமாக நடத்தியிருக்கோம். அவர்களுக்கெல்லாம் எந்த குறையில்லாமல் சாப்பாடு போட்டு திருமணத்தை செய்திருக்கிறோம். கடவுள் சன்னிதானத்தில் அந்த திருமணம் நடந்திருக்கு. அந்த பிள்ளைகள் நல்லபடி வாழும் என்று அவர் பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். அவர்களும் வாழ வேண்டும். பிள்ளைகளுக்கு அந்த எங்கள் சங்கத்தில் இந்த பகுதியில் உள்ள மக்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள். அவருக்கு நீடிய ஆயுளும் குறைவில்லா செல்வமும் பண்புள்ள புத்திரபாக்கி அமைய வேண்டும் என்று ஆசானை கேட்டுக்கிறேன். அவர்களும் வாழ வேண்டும். இந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு ஆசி பெற வேண்டும். இது நேரம் வரலாம் அமைதியாக இருந்து எனக்கு கருத்துக்களை கேட்ட உங்கள் திருப்படியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.